இன்னைக்கு நம்ம வீடியோவில் கரூரார் சித்தரை பற்றி பார்க்க போகிறோம். கரூரார் சித்தர்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ராஜராஜ சோழன் கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வந்தே ஆகணும். ஏன்னா கரூரார் சித்தர் அந்த கோயிலை கட்டுறதுக்கு, பெருவுடையார் கோயிலை கட்டுறதுக்கு அந்த ஞானத்தை எங்கிருந்து எடுத்துகிட்டு வந்தார் தெரியுமா? முழுமையாக வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப், ஒவ்வொரு லைக், ஒவ்வொரு கமெண்ட், ஒவ்வொரு ஷேரும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நானும் நம்மளோட வரலாறு, சித்தர்கள் பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறதுக்கு நான் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம கதைக்கு போகலாம். கரூரார் சித்தர் யாருன்னா, ராஜராஜ சோழனுக்கு எல்லா வகையான சித்திகளையும் சொல்லி கொடுத்தாருன்னு கதை இருக்குது. அதாவது 5 டைப் ஆஃப் நஞ்சுக்களை சேர்த்து அவர் உடம்பை வலிமைப்படுத்தினது கரூரார் சித்தர். ஆமாம், நவபாஷணம் சிலை 9 வகையான பாய்சனஸ் மெட்டீரியல்ஸ்ன்னு நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது நான் கார்டில் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. அது எப்படி செஞ்சார், ப்ராசஸ் எப்படி போச்சு, முருகன் எப்படி அவருக்கு அருள் கொடுத்தாரு, எல்லாமே நான் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே கரூரார் சித்தர் 5 வகையான விஷயங்களை அவர் மருந்தாக மாற்றி ராஜராஜ சோழனுக்கு அவர் உடம்பை வலிமைப்படுத்தினார். ஆமாம், ராஜராஜ சோழன் போர்க்கலையில் எவ்வளோ பெரிய ஆளுன்னு எல்லாருக்கும் தெரியும். சராசரியாக 15லேருந்து 18 கிலோ எடையுள்ள வாளை அவர்னால் ஈஸியாக எடுத்து சுழட்ட முடியும். அதே மாதிரி 48 அடி நீளம் இருக்கிற கம்பையும் அவர்னால் சுழட்டி அடிக்க முடியும். அப்படிங்கிறது எப்படி அவர்னால் இதெல்லாம் முடிஞ்சதுன்னா கரூரார் சித்தர் சொல்லி கொடுத்தது தான். இப்போது கரூரார் சித்தர் ஒரு நாள் நல்ல தியானத்தில் இருந்தார். நல்ல தியானத்தில் ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட உடம்பு அங்கே தான் இருக்குது. ஆனால் அவரோட கான்ஷியஸ்னஸ், அவரோட ஆத்மா வேற ஒரு உலகத்துக்கு போகிறது அவராலே தடுக்க முடியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு அவர் மெடிடேட் பண்ணார். அவர் எதையும் நினச்சி மெடிடேட் பண்ணல, மன அமைதிக்காக மெடிடேட் பண்ணார். அப்போ அவரோட ஃப்ரீக்வன்சி வேற ஒரு வேர்ல்டோட ஃப்ரீக்வன்சிக்கு மேட்ச் ஆச்சு. எஸ், அங்கே போய் பார்த்தா நம்ம உலகம் மாதிரி தான் அங்கேயும் இருக்குது. ஆனால் அங்கே இருந்த கோயில்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. எப்படின்னா அந்த கோயில்கள்லாம் ஒளி விட்டுச்சு அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுறாரு. அந்த ஒளியெல்லாம் பார்த்து அவர் அங்கே சுற்றி சுற்றி பார்க்குறாரு. அங்கே ஒரு பெரிய சிவனோட லிங்கம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அதோட ஸ்ட்ரக்சரை பார்த்தாலே வித்தியாசமாக இருக்குது. அந்த ஜாமெண்ட்ரி ஷேப்பே வேறு மாதிரி இருக்குது. அவருக்கு அங்கே சுற்றி சுற்றி பார்த்துட்டு ரொம்ப நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு அசரீரி கேட்டுச்சு. என்னன்னா, நீ இந்த இடத்தை சேர்ந்தவன் கிடையாது, தயவு செய்து இங்கேருந்து போ அப்படின்னு சொன்னார் அப்படின்னு அவருக்கு கேட்டுச்சு. இதை கேட்டோடனே அவருக்கு ஒரே ஆச்சரியம். திரும்பி பார்த்தா யாரும் இல்லை. ஆனால் அங்கிருந்து யார்கிட்டயாவது பேசலான்னு பார்த்தா அவர் அவரோட ஆத்மா உடலில் இருக்கார். அதனால அவங்க பேசுகிறது நிறைய பேர் கேட்காது. அவர் திருப்பி வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் ராஜராஜ சோழன் ஒன்று சொல்கிறாரு, நான் ஒரு பெரிய பிரம்மாண்டமான கோயில் கட்டணும், இந்த உலகமே பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த கோயில் இருக்கணும், என்னோட பக்தி அதில் தெரியணும், இந்த நாட்டுக்கே அது நல்லது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி பெரியுடையார் கோயிலை கட்டுறதுக்கு கரூரார் சித்தர்கிட்ட கேட்குறாரு. கரூரார் சித்தர் அப்போ இந்த உண்மையெல்லாம் சொல்கிறாரு. நான் ஒன்று பார்த்தேன், அந்த மாதிரி கட்டினா கண்டிப்பாக உலகமே போற்றுற அளவுக்கு அந்த கோயில் நிலைச்சு நிற்கும், உலகம் இருக்கும் வரை அந்த கோயில் இருக்கும், உலகத்தில் மனிதர் இருக்கிற வரைக்கும் அந்த கோயிலை பற்றி பேசுவாங்க அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கு திருப்பியும் ஒரு வாட்டி கரூரார் சித்தர் மன அமைதி கொண்டு திருப்பி அந்த உலகத்துக்கு ஆத்மா மூலியமாக போகிறாரு. அங்கே போய் திருப்பி அதை ஸ்டடி பண்ணுறாரு, பார்த்துக்கிட்டே இருக்கார். பல மணி நேரம் அங்கே செலவிடுறாரு. ஏன்னா அங்கே இருந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அவர் எடுத்துகிட்டு இங்கே ராஜராஜ சோழனுக்கு கொடுக்கணும், அங்கே கட்டிடக்கலை செய்கிறவங்களுக்கு கொடுக்கணும். கரூரார் சித்தரோட ஃபேமிலி சிற்பக்கலையில் சிறந்தவங்க. அதாவது என்னென்னா மெட்டல் ஸ்கல்ப்சர்ஸ், அதாவது இரும்பு உலோகத்தில் சிற்பம் செய்கிறவங்க. அந்த வழியில் வந்தவர் தான் இந்த கரூரார் சித்தர். கரூரார் சித்தருக்கு திருப்பி அந்த அசரீரி கேட்டுச்சு, நீ இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு. அப்போது இவர் திருப்பியும் கேட்டார், நீங்கள் யார், ஏன்னா இங்கே இருக்கக்கூடாது, நான் உங்கள் கோயில் கலைகளை தான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த அசரீரி சொல்லிச்சு, இந்த இடத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஆள் இங்கே இருந்தால் கண்டிப்பாக 2 உலகத்துக்கும் ஆபத்து, 2 உலகத்துக்கு இருக்க சமநிலை தவறும், அங்கே என்ன இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும், இங்கே என்ன இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அவருக்கு ஒரு நிமிஷம் பயம் வந்துருச்சு.
அவர் திருப்பியும் அவரோட உடம்புக்கு வந்துட்டார். ஆனால் வர்றதுக்கு முன்னாடி ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்து எப்படியெல்லாம் இருந்துச்சுங்கிறத அவர் மைண்டில் ஏற்றிக்கிட்டார். அவர் போகர் சித்தர் மாதிரி இவரும் எல்லா கலைகளிலும் பெரியவராக இருந்தார். ரசவாதம், மருத்துவம், விஞ்ஞானம், அறிவியல், ஆர்கிடெக்சர் எல்லாத்துலேயும் வந்த உடனே கரூரா சித்தர் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே பார்த்தாருங்கிறத அங்கே அவர் ராஜராஜ சோழனுக்கு சொன்னார். அதே மாதிரி அந்த கோயிலும் கட்ட ஆரம்பித்தாங்க. அந்த கோயிலை கட்டுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த கோயிலில் இருக்கிற கோபுரத்தில் இருக்க 80 டன் எடையுள்ள கல்லை எப்படி எடுத்துகிட்டு போனாங்கங்கிறதுக்கான நிறையா வழிகள் இருக்குது. அதில் முக்கியமாக சொல்லப்பட்டது, மனிதர்களுக்கு கரூரார் சித்தர் அங்கே வேலையாட்களுக்கு சக்தி ஏற்றி கொடுத்து அதை கொண்டு போனாங்க. யானைகளை பயன்படுத்தினாங்க. யானைகளுக்கும் அந்த சக்தியை ஏற்றி கொடுத்து அதை தூக்குறதுக்கு பயன்படுத்தினாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், சவுண்ட் வேவ்ஸ், அதாவது சவுண்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அதை மேலே தூக்குனாங்க. அது மட்டும் இல்லை, அந்த ஒரு கல் மட்டும் இல்லை, அந்த மாதிரி இந்த கோபுரம், அந்த கோயில் கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, கரூரா சித்தர் வழி வந்த அவரோட சிஷ்யர்கள் இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க இயந்திர மனிதர்களை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு வாக்கியம் சொல்கிறாங்க. இயந்திர மனிதர்கள்லாம் நம்மளுக்கெல்லாம் கேட்ட உடனே ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் கேட்குற மாதிரி இருக்கும். பட் அவங்க ஏன் போய் சொல்லணும்? அவங்க அந்த வழி வந்தவங்க, அந்த வாழடி வாழையாக வந்தவங்க, அவங்க சொன்னது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இயந்திர மனிதர்கள் இருந்திருக்காங்க. இயந்திர மனிதர்கள் அந்த கோயிலை கட்டுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கரூரார் சித்தர் வெறும் பாய்மர கப்பலை மட்டும் கட்டுறதுல, கப்பலை உருவாக்குறதுல வெறும் வல்லமை வாழ்ந்தவர் கிடையாது. அவர் நீராவி கப்பலையே செஞ்சுருக்காரு. நான் சொன்னேன்ல, போகர் போன வீடியோவில் போகர் நீராவி கப்பல் செய்கிறதுக்கான எழுத்து முறைகளை சைனாவில் எழுதி வச்சுட்டு வந்திருக்காருன்னு. இங்கே கரூரார் சித்தர் அதை மாடலாகவே செஞ்சுருக்காரு. ஏன்னா ராஜராஜ சோழனை பற்றி எல்லாருக்குமே தெரியும். கடல் பயணம், கப்பல் படை வைத்திருந்த முதல் அரசன் அவர் தான். கப்பல் படை வெறும் போருக்காக மட்டும் இல்லை, வணிகத்துக்காக உலகம் முழுக்க சுற்றினவங்க. அவங்க வெறும் பாய்மர கப்பலால் போல, நீராவியான கப்பலால் போனாங்க. அது மட்டும் இல்லை, இந்த இயந்திர மனிதர்களுக்கு தேவைப்படக்கூடிய சக்தி, அதாவது பேட்டரின்னு நம்ம இப்போ சொல்கிறோம், இரிடியமை யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிற குறிப்பும் அவங்க சொல்கிறாங்க. கட்டிடக்கலையில் மட்டும் அவங்க இயந்திர மனிதர்களை யூஸ் பண்ணலை. அவரோட படையில் 10,000 இயந்திர மனிதர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எக்ஸ்பர்டிஸ் யார் தெரியுமா? கரூரார் சித்தரோட பையனும் அவரோட பேரனும், இவங்க 2 பேருமே இதில் நிபுணத்துவம் வாய்ந்தவங்க அப்படிங்கிறது குறிப்பு இருக்குது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கரூரார் சித்தர் இவங்களோட இந்த போர்க்கலையெல்லாம் முருகப்பெருமான் அவங்களோட சிஷ்யர்களுக்கு சொல்லி கொடுத்த வகையில் கரூரார் சித்தருக்கு அவரோட குரு சொல்லி கொடுத்து, அதை ராஜராஜ சோழனுக்கு சொல்லி கொடுத்து அவங்க படையை அவர் உருவாக்குறாரு. இதில் இயந்திர மனிதர்களுக்கு பெரிய லெவலில் ஒரு பங்கு இருக்குது. ஏன்னா 10,000 இயந்திர மனிதர்கள் இருந்திருக்காங்கிறதுக்கான குறிப்பு அவங்களோட வாரிசுகள் இன்னும் நம்பிட்டு இருக்காங்க, இன்னும் சொல்கிறாங்க. இயந்திர மனிதர்களை உருவாக்குனது கரூரார் தேவரோட மகன் கரூர் தேவர், அவருடைய மகன் திருமாளிகை தேவர். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த இயந்திர மனிதர்களை உருவாக்குனாங்க. ஏன்னா அறிவியல் நம்மளுக்கு இப்போது எல்லா படத்தை பார்த்து நம்ம அறிவியல்லாம் ஏதோ ஒரு கட்டுக்கதை மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நம்மளோட முன்னோர்கள் அறிவியலில் எவ்வளோ சிறந்தவங்கிறதுக்கான ப்ரூஃப் ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். உங்களுக்கும் அது நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். இதை பார்த்து நம்மளோட அறிவியலை நம்ம தான் டெவலப் பண்ணணும். இப்போ வரைக்கும் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் ஒரு சாபம் இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அது பேச்சு பொருள் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஏன்னா கரூரார் சித்தர் கொடுத்த சாபம் தான் அது. ஏன்னா குடமுழுக்குங்கிறது நம்ம தமிழில் தெய்வ பாஷை அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா எல்லா அண்டங்கள்லேயும் பேசுகிற ஒரே பாஷை நம்ம தமிழ் தான். அந்த தமிழை அவங்க ஏற்றுக்காமல் குடமுழுக்க வேற ஒரு மொழியில் செஞ்சதுனால அந்த சாபம் வந்துச்சு. அதனால தான் இப்போ வரைக்கும் அரசியலில் இல்லை ஆட்சியில் இருக்கிறவங்க முன்வழியாக போகாமல் பின்வழியாக வருவாங்க. ஏன்னா அந்த சாபம் அவங்கள தாக்கிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக. இது நிறைய பேரால் நம்பப்படுது, நிறைய பேரால் நம்பப்படலை. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுங்கிறது உண்மை. அது மட்டும் இல்லை, வேறு அட்வான்ஸ்டான டெக்னாலஜிஸ் என்னென்ன அந்த கோயில் இருக்குன்னா, தகுடு கீறல் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். போகர் சித்தர் எழுது, அது கரூரார் சித்தரும் பயன்படுத்தியிருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி சின்னதாக இவ்வளோ பெரிய தகுடெல்லாம் கிடையாது.
அதாவது அந்த தகடை செய்கிறதுக்கு பல அதாவது செம்பை யூஸ் பண்ணியிருக்காங்க. பல டன் செம்பு உருக்கி ஊற்றி அந்த தகடை செஞ்சு எல்லா கோயிலையும் வச்சுருக்காங்க. பஞ்சபூதங்களை அடக்கி ஆள்றதுக்கு அந்த தகடுகள் தானி இயங்கி தகடுகள்னே அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு எந்த விதமான பவரும் தேவையில்லை. ஏன்னா நம்ம சொன்ன இயந்திர மனிதர்களுக்கு ஒரு பவர் தேவைப்பட்டுச்சு, அதுதான் இரிடியம். அதை வச்சு தான் அந்த இயந்திர மனிதர்கள் செயல்பட்டாங்க. அதனால தான் எந்த போருக்கு போனாலும் ராஜராஜ சோழனுக்கு உயிரிழப்புகள் கம்மி, ஆனால் வெற்றி கண்டிப்பாக நிச்சயம். ஏன்னா அவங்க யானைப்படையை கூட்டிகிட்டு போனாங்க, கப்பல் படையை கூட்டிகிட்டு போனாங்க, சண்டை போட்டாங்க, ஆனால் உயிரிழப்புகள்ங்கிறது கம்மி. ஏன்னா அவங்க இயந்திர மனிதர்களை யூஸ் பண்ணார். 10,000 இயந்திர மனிதர்கள்னு அவங்க குறிப்பிடுறாங்க. இந்த டெக்னாலஜியெல்லாம் இன்னும் நம்ம மக்களுக்கு பயன்படுதா? ஏன் அது நம்ம கண்ணுக்கு ஒன்றும் தெரியலை? ஏன் அந்த பயன்பாட்டுக்கு அது ஒன்றும் வரல அப்படின்னா, அவங்க கரூரார் சித்தரோட வாரிசுகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது தெய்வ பாஷை. நான் சொல்லியிருக்கேன், பல அண்டங்கள், அதாவது பல யூனிவர்ஸ், மல்டிவர்ஸில் கோலோன்றி கொண்டிருக்கின்ற தமிழ் மொழியை நம்ம கோயிலில் பிரதிஷ்டை பண்ணலை, தமிழில் தான் நம்ம பண்ணணும். தமிழில், ஏன்னா அந்த சொற்களில் இருக்கிற வைப்ரேஷன் எல்லாத்தையும் சும்மா அவங்க எழுதி வச்சுட்டு போல, அதுதான் அந்த தகடுகளுக்கு சக்தி கொடுக்குது. அந்த சக்தி வெளிப்படணும்னா நம்மளோட மொழியை கடைப்பிடிக்கணும். நான் இங்கே இருக்கிற மொழியை கொண்டு போய் நார்த் இந்தியாவில் இல்லை கேரளாலேயோ இல்லை கர்நாடகாலேயோ சொல்ல நம்ம ஊரில் நம்ம தமிழ் மொழி ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் என்ன? ஏன்னா அந்த மாதிரி ஒரு தவறு செஞ்சனால தான் பல சாபங்களுக்கு ஆளானாங்க. அந்த இயந்திரங்கள், அந்த தகடுகள் எல்லாம் செயல்படாமல் இன்னும் இருக்குது. ஏன்னா அதெல்லாம் தானியங்கி இயந்திரங்கள் தான், தானியங்கி தகடுகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் செயல்படணும்னா நம்ம மொழியில் நம்ம பிரதிஷ்டை செய்யணும், நம்ம மொழியில் நம்ம மந்திரங்களை நம்ம சொல்லணும். அது சொல்லாமல் இருக்கிறதுனால தான் அந்த கோயிலோட முழுமையான 100% சக்தி நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்கல. அது நல்லதா இல்லை கெட்டதா நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நான் சொன்ன மாதிரி கரூரார் சித்தர் வெறும் ராஜராஜ சோழனுக்கு வெறும் அட்வைஸ் கொடுக்குறவர் மட்டும் இல்லை, போர்க்கலையை சொல்லி கொடுத்தவரும் அவர் தான். அவரோட படையை ஸ்ட்ராங் பண்ணதும் அவங்களோட வாரிசு தான். அது மட்டும் இல்லை, அம்புகள் இப்போல்லாம் நம்ம பார்க்குறோம்ல, நம்ம டிவிலெலாம் அம்புகள் விட்டால் அதுலேருந்து நெருப்பு வருது, அந்த தண்ணி வருது, ஒரு ஷாக் மாதிரி போய் அடிக்குது, எல்லாம் அனிமேஷனில் எல்லாம் நம்ம மகாபாரதம் இந்த சீரியஸ்லலாம் பார்க்குறோம். ஆனால் கிட்டத்தட்ட 4000 வகையான அம்புகள் இருக்குது அப்படின்னு அதுக்கு சக்தி ஊட்டி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த கரூரார் சித்தர் வாரிசுகள் சொல்கிறது. அதில் ஆக்கல், அழித்தல், காத்தல், மறைத்தல், ஒடுக்குதல், இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கான சக்திகள் அந்த அம்புகளுக்கு இருக்குது அப்படிங்கிறது அவங்களோட நம்பிக்கையாக இருக்குது. நம்ம டிவிலலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்த மாதிரி நாகாஸ்திரம் அப்படின்னா ஒரு அம்பு போகும், அது அப்படியே பாம்பாக மாறும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாகத்துக்கே அந்த சக்தியை ஊட்டி ஸ்ட்ரெயிட்டாக நாகத்தையே அம்பா செஞ்சு விட்டாங்க, அது போய் அடிச்சது அப்படிங்கிற மாதிரி குறிப்புகள் அவங்க சொல்கிறாங்க. நம்ம சாதாரண தர்ப புல்லுன்னு சொல்கிறோம், அந்த புல்லை கூட எடுத்து அதுக்கு வகையான சக்திகளை ஏற்றி அதை கூட அம்பா விட முடியும். அந்த அளவுக்கு அறிவைத்துவம் வாய்ந்தவங்க தான் நம்ம முன்னோர்கள் அப்படிங்கிறது நம்ம கரூரார் சித்தர் வாரிசுகள் சொல்கிறாங்க. கரூரார் சித்தர் அவரோட சமாதி இந்த கோயிலுக்கு நேர் பின்னாடியே இருக்குது. இங்கே நிறைய அமானுஷ்யங்கள் இருக்குது அப்படிங்கிற, இந்த கோயிலில் சுற்றி நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வாரிசுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ராஜராஜ சோழன் கோபுரத்து மேலே ஏறி நின்று ஒரு முழு பௌர்ணமி அன்னைக்கு விழுந்து இறந்துட்டார், அது கரூரார் சித்தர் அவரோட சமாதிக்கு முன்னாடி. அதனால அவரோட ஆவி அங்கே சுற்றிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கதை இருக்குது. ஆனால் அது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த கோயிலுக்கு யாரையும் வரவிடக்கூடாது, இந்த மாதிரி அமானுஷ்யம், இந்த மாதிரி கட்டுக்கதைகள்லாம் கிளப்பி விட்டால் யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தீய எண்ணத்தில் தான் இந்த மாதிரி இதெல்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி ராஜராஜ சோழனோட உடம்பு என்ன ஆச்சு, அதை கொண்டு போய் எங்கே வச்சாங்கன்றது இன்னும் ரகசியமாகவே இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியல, சில இடத்துல இருக்குது, இதுதான் ராஜராஜ சோழனோட சமாதி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அது கன்ஃபார்ம்டு நியூஸ் இது வரைக்கும் எதுவும் கிடைக்கல. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சிவ அண்டம், சக்தி அண்டம், திருப்பதி அண்டம், இந்த மாதிரி 1300 அண்டங்கள்ல இருந்து நம்ம மனிதர்களை மேம்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவங்க சித்தர்கள் வழியில் அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த சித்தர்களோட வாரிசுகள் இதை நீங்கள் ஏலியன்ஸ்னு சொல்லலாம், இல்லை கடவுள்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். ஏன்னா 9 கோள்கள் இருந்துச்சு, இந்த 9 கோள்களுக்கும் எப்படி அந்த அலைன்மெண்ட் இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் எப்படி தெரிஞ்சிருக்கும். ஒன்றா இங்கிருந்து அங்கே போயிருக்கணும்,
வந்து நம்ம பார்த்துருக்கணும், இல்லை அங்கேருந்து இங்கே வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். ஸோ அட்வான்ஸ்டு சிவிலைசேஷன் நம்மளுக்கு வந்து அறிவை, நாலேஜை கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. அதை தான் அந்த வாரிசுகள் சொல்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பாருங்களேன், இப்போது தசாவதாரத்தை எடுத்துக்கோங்க. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நம்ம உலகம் தட்டையாக இருந்துச்சு, அதாவது ஃப்ளாட் சர்ஃபேஸ் அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் தசாவதாரத்தில் விஷ்ணு வராக அவதாரம் எடுத்தார். அதில் அவர் மூக்கில் இருந்த கொம்பில் அந்த உலகத்தை நிறுத்தினார். அந்த உலகம் உருண்டையாக இருந்துச்சு அப்படின்னு. இப்போ நம்ம எல்லாருமே சொல்கிறோம் எர்த் இஸ் நாட் அ ஃப்ளாட். அது ஃப்ளாட் கிடையாது, அது ஒரு இர்ரெகுலரான ரவுண்ட் ஷேப் தான். ஆனால் அது அந்த காலத்துலேயே அவங்களுக்கு எப்படி இதை கொண்டு வந்து சேர்த்தாங்க யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் நம்ம பார்க்காம, நம்ம முன்னோர்கள் பார்க்காம, நம்ம சித்தர்களுக்கு தெரியாமல் சும்மா கற்பனையிலே எதுவும் வைக்கல. அப்படியே கற்பனையாக இருந்தால் இப்போ அது ப்ரூவ் ஆகுதுல்ல. ஸோ இதை தான் அவங்க சொல்கிறாங்க. நம்மளோட மொழி வந்து விண்வெளி மொழி, அதாவது ஆகாய மொழி, மற்ற அண்டங்களில் பேசக்கூடிய மொழி தமிழ் மொழி, அதுதான் நம்ம பெருமைக்கு உடைய மொழி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சித்தர்கள் வழியில் வந்த வாரிசுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் அந்தந்த அண்டங்களுக்கு போகிற போர்ட்டல்ஸ் நம்ம கோயிலில் இருக்குது. தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்குது, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது, திருவண்ணாமலையில் இருக்குது, ஏன் கொல்லிமலையில் இருக்குது அப்படிங்கிற வரைக்கும் அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த கோயிலுக்கு போனால் நம்மளால் ஸ்ட்ரைட்டாக தான் டேரெக்டாக அந்த போர்ட்டலுக்கு போயிட முடியாது. ஆனால் அங்கே இருந்து நம்ம ஒரு மந்திர சொல்ல உச்சரித்தா அந்த போர்ட்டல் திறக்குங்கிறது அவங்களோட நம்பிக்கையாக இருக்குது. அதே மாதிரி லிங்கங்கள், நீங்கள் கோயில் கருவறை நான் தான் இங்கே இருக்கேன்னா, கருவறைக்கு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே லிங்கம் இருக்குது. இந்த லிங்கம் நம்மளை பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா அது சக்தி லிங்கம். அதுவே அந்த லிங்கம் இப்படி திரும்பி இருந்துச்சுன்னா அது வந்து சிவலிங்கம் அப்படிங்கிறத, அந்த மாதிரி நிறைய வகையான லிங்கங்கள் எல்லாம் கும்பிட்டுட்டு தான் வராங்க. ஒவ்வொன்றும் வச்சதுக்கு ஒவ்வொரு ரீசனும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அது ஒரு தனி வீடியோவாகவே உங்களுக்கு நான் போடுறேன். சித்தர்கள் சாதாரண ஆளுங்கள்லாம் கிடையாது. அணுவை பிளந்து அதை 1000 கூறுகளாக பிரித்து, அந்த 1000 கூறில் இருக்கிற ஒவ்வொரு அணுவையும் 1000 கூறுகளாக பிரிக்கிற அளவுக்கு தொழில்நுட்பம் இருந்துச்சுங்கிறது பாடல்களில் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு கற்பனையா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. கற்பனையாக இருந்திருந்ததுன்னா இதெல்லாம் எப்போவோ அழிஞ்சு போயிருக்கு. இதெல்லாம் கற்பனை கிடையாது. அந்த வாரிசுகள் இன்னும் அதை தொடர்ந்து பாதுகாத்துட்டு வராங்க. அவங்கக்கிட்ட நான் பேசும்போது நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கிது. அதை நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி, எனக்கு புரிஞ்ச மாதிரி நான் டீகோட் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் கரூரா சீதரை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக, அவர் போன இன்னும் பல அண்டங்கள், அவர் மட்டும் போல ராஜராஜ சோழனும் சேர்ந்து போயிருக்காரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு உடனே போடுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம். நம் முன்னோர்களின் பண்டை ரகசியங்கள், ஆன்மீகமும் அறிவியலும் சங்கமிக்கும் இடம். கடவுள், சித்தர்கள், வேற்று கிரகவாசிகள் பற்றி எங்கள் புனித நூல்கள் மற்றும் புராணங்களில் இருந்து மேலும் அறிய வேண்டுமானால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், பகிரவும்.